ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, செய்தி கொடுக்கிற அடியேனை சுதாவினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க தகப்பனே. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற விதமாய் செய்தி கடந்து செல்ல உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே இப்படி எழுதுகிறார்: எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள், எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அன்பான பிள்ளைகளே, ஆலயத்திற்கு நாம செல்லும் போது அல்லது நற்செய்தி கூட்டங்களுக்கு செல்லும் போது நம்முடைய உள்ளத்திலே நிறைய காரியங்களை சுமந்து செல்லுகிறோம். ஒவ்வொருவரும் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, வருங்கால சந்ததிக்காக, இன்றைய நாளின் காரியங்களுக்காக, வருகின்ற நாட்களின் காரியங்களுக்காக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திகைத்து செல்லுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அரசன் முதல் சாதாரண ஒரு குடிமகன் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஒவ்வொருவருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஒன்று பண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஞானத்தின் குறைபாடாக இருக்கலாம், அறிவின் குறைபாடாக இருக்கலாம், ஒரு செயலற்ற தன்மையாக இருக்கலாம். கவலைகள் பெருக பெருக வேலையினுடைய தரங்கள் குறைந்து போகும். ஆமா, ஆண்டவர் அதற்காகத்தான் சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு மேன்மையான வார்த்தை இதுதான்: பயப்படாத, பயப்படாதே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. அந்த அன்பினுடைய உச்சகட்டம், மேலான வார்த்தை இதிலே அடங்கி இருக்கிறது. நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. பிறனை நேசிக்கவில்லையானா உலகத்திலே அன்பு எப்படி பெருகும்? எங்கு சென்றாலும் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம் என்ன? அநேகர் இதை சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுவல்ல தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவனாக இருப்பதற்குரிய அழகு எங்கே இருக்கிறது என்றால், நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய். அன்புங்க, அன்பு. பவுலுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், நோவு இருக்குமானா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். கடைசி காலங்களிலே
அவர் ஊழியம் செய்யும்போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படும் போது பவுல் சொல்லுகிறார், இனி நான் உங்களை சந்திப்பேனா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பி செல்லுகின்றார். அந்த ஜனங்கள் பவுலுக்காக அழுதார்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. அழுது என்னை மனநோக செய்யாதீர்கள். அந்த வார்த்தையினுடைய உச்சக்கட்டம் தான் எபேசியருக்கு எழுதும்போது எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு போறோம், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு செல்கிறோம். நம்முடைய பாரத்தை மட்டும் சுமந்து செல்வதனால அங்கே என்ன நடந்துறப் போகிறது என்று எண்ணுகின்றீர்கள்? செய்தி கொடுக்கிற அந்த நபருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சில கூட்டங்களிலே 10 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. 10 பேரும் தனக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டே இருப்பதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்க? என்ன நடக்க போகிறது என்று யோசிக்கிறீர்கள்? அந்த செய்தியிலே ஒரு சாராம்சம் இருக்க வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால், தேவனுடைய பிரசன்னம் இருக்குமானால், அந்த ஊழியர் ஆயத்தமாகி வர வேண்டும். அவருக்காக நாம வேண்டிக் கொள்வது எவ்வளவு மேன்மை தெரியுமா? தான் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா லகுவா சொல்றார், நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வாழவில்லையானா அங்கே என்ன இருக்காது? அன்பு இருக்காது. அன்பு இல்லையானா ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பயனற்றதாகிவிடும். ஒருவேளை நாம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், நான் யாருக்கு என்ன பொல்லாங்கு செய்துட்டேன், யாருக்கு நான் தீங்கு செய்துட்டேன், ஆண்டவர் என்னைய ஆசீர்வதிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட நாம ஆலயத்துக்கு செல்லலாம், அல்லது கூட்டங்களுக்கு செல்லலாம், அல்லது தனியா வீட்டில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறேன், இப்படிலாம் உட்கார்ந்து யோசிக்காதீங்க, சிந்தனை பண்ணாதீர்கள், ஜெபியுங்க. உங்களுக்காக ஜெபியுங்க, வேண்டாம் சொல்லலையே. உங்கள் ஒவ்வொருவருக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுகிற நீங்க பிறருக்காகவும் ஜெபியுங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்க. சபையிலே காணப்படுகிற உபதேசியருக்காக ஜெபியுங்க. குருமாருக்காக ஜெபியுங்க. பிஷப்புக்காக ஜெபியுங்க. உலக சபைகளை ஆண்டு வருகிற ஒவ்வொரு பாஸ்டருக்காக ஜெபியுங்க. ஆமாங்க, அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்பட்டாதான் அவருடைய மந்தையிலே உலாவுகின்ற ஆத்துமாக்கள் பயனடை. ஆத்தும ரட்சிப்பு இல்லையானா ஒன்றுமே இல்லையே. எவ்வளவு பெரிய வசதி படைத்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அங்க ரட்சிப்பு இல்லையானா ஒன்றுமே இல்லையே. கிறிஸ்தவம் பயனற்றதாகி போய்விடும். நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய சபையானது அதை உருவாக்கிய அந்த
குருவானவராலே இப்படியாக எழுதப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் இருந்தே அந்த சபையிலே மக்கள் குறைவாக இருந்தாலும் சண்டைதாங்க, சண்டைதான், சண்டை என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அவர் எழுதியதை வாசிக்க வாசிக்க இது என்ன சபைகளிலே பிரச்சனைகள், சண்டைகள், ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கிற அந்த தேவனுடைய வார்த்தை அங்கே இல்லையே. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் செயல்பாட்டிலே நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமா, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு கூட பேசுங்க, நல்ல வேதம் வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. அதே நேரத்தில் பிறரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமா, வேதத்தை வாசித்து விட்டு அந்தால வேதாகமத்தை மூடி வைத்து விட்டு சென்று விடாதீர்கள். ஒருவேளை பிறருடைய உதவியிலே அவர்களுக்கு நீங்கள் கை நீட்டுவது இயலாத காரியமாயிருக்குமானா ஜெபியுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. சிலருடைய காரியங்கள் உங்ககிட்ட வந்து அவங்க பேசினாதான் அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் என்பது இல்லை. நிறைய மக்களுடைய வாழ்வு அப்படி நம்ம பார்த்தாலே தெரியும். இவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க? கவலையோடு இருக்காங்களா? சந்தோஷமா வந்திருக்காங்க? உலகத்தின் பார்வைக்காக தன்னுடைய உள்ளத்திலே ஆயிரமான கவலைகள் இருந்தாலும் மனுஷன் வெளியே வரும்போது பிறரை பார்க்கும்போது சிரிக்கத்தான் செய்வாங்க. அது மனித இயல்பு. இவன் சிரிச்சுட்டே இருக்கிறான், அப்போ இவனுடைய வாழ்க்கையில இவனுக்கு பிரச்சனையே இல்லையா என்று யோசித்தமானா அப்படி சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லைதான். சிலருடைய வாழ்விலே கோடி கோடியாக பணம் கொட்டி கிடக்கும். பிரச்சனை இல்லை என்று எண்ணுகின்றீர்களா? அங்கேயும் பிரச்சனை இருக்கு இல்லையா? அதனால பிறரை பார்த்து நீங்கள் எண்ணுகிற எண்ணத்தை விட ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் என்ன செய்யணும் ஆண்டவரை அப்படின்னு பேச கற்றுக்கணும். ஆமா, பிறருடைய வாழ்விலும் தாழ்விலும் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தவறு செய்தவர்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டியதுதான். அதற்காக வெட்கப்படும்படி நாம ஏன் பேசணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே மன்னிங்கப்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான் பார்த்துருக்கு. ஆனா உள்ளம் நிறைந்து நாம ஆண்டவரோடு கூட பேசும்போது அது ஒரு சம்மட்டியாக இருக்கும். கல்லான இருதயத்தையும் உடைக்கிற ஒரு சம்மட்டியாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மால விட முடியாத ஒரு பாவங்கள், கோபம், எரிச்சல், வன்மம், அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட பேசுங்களேன், விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபியுங்க. ஆண்டவரோடு கூட நீங்க தனித்திருங்கள். ஆண்டவரோடு கூட தனித்திருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா உங்களுக்கு என்னது தேவை என்பதை
நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். வேத வசனங்கள் வாசிக்க வாசிக்க உள்ளத்திலே சந்தோஷமும் சமாதானமும் பெருகிக் கொண்டே இருக்கும். பார்த்துடுங்க. ஆமா, ஒவ்வொரு கவலைகளை குறித்து நாம பேசும்போது, எண்ணும்போது, சிந்திக்கும் போது வேத வசனங்கள் நம்முடைய இதயத்திலிருந்து உருவாக்கி நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். எப்போ ஒரு மனுஷனால பிறருக்காக ஜெபிக்க முடியும் அப்படின்னு நீங்க எண்றீங்க, அவனுக்குள்ளாக ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும்போது மாத்திரமே பிறருக்காக நம்ம ஜெபிக்க முடியும். எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். செய்தி தானே கொடுக்கிறாரு, நமக்காக செய்தி கொடுக்க தானே வந்திருக்கிறாரு. 10 பேர் இருந்தால் என்ன, சில கூட்டங்களில் 100 பேர் வருவாங்க, 1000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க, பல லட்சம் பேர் வருவாங்க. எல்லாருடைய எண்ணங்களும் யாரை நோக்கி பார்க்கும் தெரியுமா? ஆண்டவரோடு கூட ஜெபிப்பாங்க. ஆனா செய்தி கொடுக்கிற அந்த மனுஷனால இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட எனக்கு இவருடைய ஜெபத்தினால என் பரம தகப்பன் எனக்கு உதவி செய்வாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். மாதிரி எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாலும் கண்களிலிருந்து அவர்கள் பாட பாட, பேச பேச கேட்கின்ற பிள்ளைகள் அநேகருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். இப்பதான் நமக்கு தெரியும் மனுஷனுடைய வாழ்வு எவ்வளவு கஷ்டமான வாழ்வு என்று. ஆமாங்க, நம்மகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய கவலை இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல, அந்த செய்தி வேளையில, அந்த ஜெப வேளையில அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியங்க. ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? உங்களுக்காக அழுகின்ற அந்த வேளையிலும் ஒரு சில நிமிடங்களை பிறருக்காக அழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அநேகருக்கு இந்த மீட்டிங் முடிச்சு நான் வீட்டுக்கு போனா என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. நான் நாளைக்கு அலுவலகத்துக்கு போனா என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் காரியம் அடுத்த நிமிடத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்படி சொல்லி திகைத்து அழுது கொண்டிருப்பாங்க. அவங்களும் ஜெபிச்சுட்டு தானே இருப்பாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கும் போது பிறரையும் எண்ணிக்கொள்ளுங்கள், பிறருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஜெபம் அப்படின்னு சொல்லி சொன்னா முட்டு போட்டு ஜெபிக்கிறோம், முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிறோம், படுத்திருக்கும் போதும் ஜெபிக்கிறோம், நிற்கும் போதும் ஜெபிக்கிறோம், நடக்கும் போதும் ஜெபிக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் தரமா! கிறிஸ்தவருடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்வு. பார்த்துடுங்க, உங்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்குமானா ஆண்டவர் உங்களுடைய வலது பக்கத்தில் நிற்பார். நீங்க ஆண்டவரை மறந்து உங்களுடைய சுய இச்சையின்படி நீங்க வாழ பழகும்போது ஆண்டவர் விலகிடுவார். ஆமா, ஏன் தெரியுமா? பிசாசு கூட்டம் அப்படியே பக்கத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும்.
ஆனா உலகம் உங்களை பார்த்தோன்னே என்ன சொல்லும் தெரியுமா? அவன் ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும். ஆண்டவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தான் வடியும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமா, அங்க பிசாசு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, அதே நேரத்துல ஆண்டவரை நாம வெட்கப்படுத்த கூடாதல்ல, வெட்கப்படுத்தவே கூடாது. ஆமா, என் நிலையிலும் ஆண்டவரை வெட்கப்படுத்தாதீங்க. ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்கள் நிற்கும்போது ஆண்டவர் உங்களுடைய அருகிலே உங்களோடு கூட இருப்பார். முன்னால போயிட்டு இருப்பாரு, பின்னால பாதுகாத்து கொள்ளுவார், மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், பக்கத்திலே தேவன் இருப்பார். ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார் அப்படி சொன்னா நீங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தேவ தூதர்கள் கூட்டம் அப்படி நிரம்பி இருக்கும். சாதாரண ஒரு யாக்கோபு, ஒரு சிறுவனான ஒரு யாக்கோபு, எத்தனான யாக்கோபு தன்னுடைய சகோதரனிடமிருந்து அநியாயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு. அநியாயம் என்கிற அந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்து தாய் தகப்பனை விட்டு, சகோதரனை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போறாங்க. எங்க போறான், எங்க போகணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா சொல்லி அனுப்பியிருக்காங்க இல்லையா? சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவனுடைய மாமா வீட்டுக்கு போக சொல்ல முடியும், சொல்லி அனுப்பியிருக்காங்க. எங்க இருக்கு தெரியாது. ஒரு காட்டு பகுதியாக போயிட்டு இருக்கிறான். இருட்டிட்டு, பயம். ஒரு கல்லை தலைக்கு அணையா வச்சுட்டு படுத்து, கவலையோடு படுத்து தூங்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஏன் உங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாரு? உங்களுக்கே ஆண்டவர் தரிசனம் கொடுக்க மாட்டார்? தரிசனம் கொடுக்காமலே தேவன் உங்களோட கூட இருப்பாரு. ஜெபிங்களா? நல்ல ஜெபிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அப்ப நீங்க ஊழியக்காரர்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் நான் எதற்காக ஜெபிக்கணும்? என்னுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கணும், என்னுடைய இனத்தாருக்காக நான் ஜெபிக்கணும், என்னை சார்ந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் வீடு, என் அலுவலகம், என் பிள்ளைகள், அவர்கள் பணி செய்கின்ற இடங்கள் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கணும். உலகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அதை பற்றி நமக்கு நாம் யோசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை என்ற குடும்பத்தையும் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஒரு எளிமையான ஒரு ஜெபம். ஆரோக்கியம், எங்கெல்லாம் ஆரோக்கியம் வேணும் நமக்கு? எனக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்போ சொல்லி ஜெபிச்ச உடனே உலக மக்களுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? நம்ம ரொம்ப கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக அவங்க பேரை சொல்லி நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? ஜெபிப்போங்க, எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். இந்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தம் உண்டுங்க. எபேசியர் 1:20 அவர் எழுதுகிறார், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. பிரகாசமுள்ள மனக்கண். ஆமா,
பிரகாசமுள்ள மனக்கண்கள் எப்படி கொடுக்கப்படுவது? எப்படி கொடுக்கப்படுவது? ஜெபிக்கணும். ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்ன செய்தார் தெரியுமா? வாழ்ந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவரோடு இருந்த சீடர்களுக்கு இயேசு மரித்த பிற்பாடு என்ன செய்வது என்று தெரியல. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் அப்படி சிதறுண்டு போயிட்டாங்க. சீடர்கள் ஒரு ரூம்ல, ஒரு வீட்டில் அடைஞ்சு கிடக்காங்க. பயம், கவலை, இது என்னுடைய வாழ்க்கையில என்ன? 2 சீடர்கள் எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட யார் போனா பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து போனார். அப்போ உங்களுடைய கவலைகளை நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களோடு கூட யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வர்றார். கடைசி வரைக்கும் அவர் இயேசு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அவரை கூப்பிட்டாங்க, எங்களோடு கூட தங்குங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூட போனாரு. அப்பம் பிட்டு கொடுத்தார். அவரை புரிந்து கொண்டார்கள். மனக்கண்கள் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற மனக்கண் வேணும். கண் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா அந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை புரிந்து கொள்ளுகிற மனக்கண்கள் உங்களுக்கு வேண்டும். ஆண்டவரோடு கூட ஜெபிங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், இந்த வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை குறித்து பேச அடியனுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர். அது நிமித்தமாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகத்திலே எவ்வளவோ கவலைகளை சுமந்து செல்லுகிற பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொண்டுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது நீர் அசைவாட வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞான, அறிவு, புத்தி, வல்லமை கொடுத்து ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஆசீர்வதிங்க. அருமையான மகிமை டிவிக்காக நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. மகனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க, பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. அநேக இடங்களுக்கு ஆண்டவரே இந்த மனுஷன் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இருக்கிறார். பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.